Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல engineering காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக அண்ணா யுனிவர்சிட்டி சிலபஸ் படி engineering mathematics க்கு கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி கொடுக்க போறேன். இதுக்கு முன்னால என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லா ஆல்ரெடி டீடைல்டு வீடியோஸா கொடுத்திருக்கேன். அந்த பழைய வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலனா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே முடியக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் முடிஞ்சோடனே அடுத்து உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட், வாட்ஸ்அப் சேனல் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது L inverse of f of s. இது L of f of t நம்ம எப்படி எழுதிக்கலாம்? L inverse of f of s னு எழுதலாமா? L inverse of f of s is equal to என்னது? f of t. அதான் இங்க கொடுத்திருக்கு. L inverse of f of s is equal to f of t னு கொடுத்திருக்கு. என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க. L inverse of f of as, f of as equal to நம்மளுக்கு என்ன ஃபார்ம்? 1 by a f of t by a. 1 by a f of t by a. சரியா? அப்ப இங்க a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9s ஸ்கொயர் இருக்கு. 9 t by 3. அவ்வளவுதான். ஆன்சர் என்னது? t by 9 cos t by 3. சரியா? அதாவது L inverse of f of s is equal to இப்படி கொடுத்திருக்கு. a square s square, அதாவது as, f inverse of as னு இருக்கு. 1 by a f of t by a. a வந்து எவ்வளவுன்னு பார்த்துக்கணும்? 1 by 3. அப்போ 1 by 3 இங்க என்ன இருக்கோ அதுக்கு நம்ம t இருந்தாலும் t by a னு போடணும். அப்ப t by 3 cos t by 3. So ஆன்சர் வந்து L inverse of the value is equal to நம்மளுக்கு என்ன வந்துரும்? t by 9 cos t by 3 னு கிடைச்சிரும். சரியா? அடுத்தது பாருங்க, அதே மாதிரி L inverse of second one. L inverse of s by s square 2s square minus 8. L inverse of s by 2s square minus 8. L inverse of ஆன்சர் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா s ஸ்கொயர் மைனஸ்ல இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. L inverse of s by s square minus a square equal to cos h at இல்லையா? அதை வச்சுதான் செய்ய போறோம். அப்ப L inverse of s by s square minus 2 outside எடுத்துட்டோம்னா 4 வரும். s square minus 4 equal to cos h 2t. சரியா? நான் இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா replace s by 2s. s க்கு பதில் 9s போட போறேன், 2s போட போறேன். அப்ப L inverse of s by 2s, மேல 2 போட்டிருக்கேன், அதே 2 s க்கு 2s போட போறேன். அப்ப s க்கு பதில் 2s போட்டா 4s ஸ்கொயர் மைனஸ் என்ன வந்துரும்? s க்கு 2s போட போறேன், s ஸ்கொயர் மைனஸ் 16 வந்துரும் இல்லையா? s ஸ்கொயர் by s ஸ்கொயர் மைனஸ் 16. ஆமா, s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் நம்ம வந்து இதுல வந்து 16 வச்சுக்கலாம். அப்ப இங்க cos h 4t வரும். அத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்போ s4s ஸ்கொயர் மைனஸ் நம்மளுக்கு என்ன வந்துரும் 16 வந்துரும் 4s ஸ்கொயர். இதுல தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், இதுல தான் நான் s க்கு 2s போட்டிருக்கேன், வேற ஒண்ணுமே செய்யல. இதுல s க்கு 2s போட்டிருக்கேன். அப்ப ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. L inverse of s by s square minus a square equal to cos height. Cos height 14 இருந்ததுன்னா நம்மளுக்கு இது என்ன ஆயிடும், 1 by a f of t by a ன்னு வரும். 1 by a f of t by a ன்னு வரும் இல்லையா. the L inverse of 2s by 4s square minus 16 இருக்கு பாத்தீங்களா. L inverse of 4s by s square minus 16. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 அவுட் சைடு எடுத்து கேன்சல் பண்ணோம்னா, L inverse of இது வந்து வேல்யூ என்ன வந்துரும் பாருங்க. இதுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1 by a f of t by a வரும். 1 by a f of t by a. a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 2 தான் இருக்கு. a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்போ 1 by 2 cos h 4t by 2. 1 by 2 cos h 4t by 2. அப்போ 1 by 2 cos h 2t. 1 by 2 cos h 2t. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் எது வேணும், s by s 2s square minus 8 வேணும். வருதான்னு பாருங்க. 2 அவுட் சைடு எடுத்துக்கோங்க. L inverse of s by இங்க இருந்து ஒரு 2 அவுட் சைடு எடுத்துட்டோம்னா இங்க என்ன வந்துரும், 2s ஸ்கொயர். இங்க இருந்து ஒரு 2 நான் அவுட் சைடு எடுத்துட்டேன். 2s square minus 8. 2s square minus 2 and 2 will get cancelled. அப்ப L inverse of s by 2s square minus 8 equal to நம்மளுக்கு என்ன வருது ஆக்சுவலா 1 by 2 cos h 2t. 1 by 2 cos h 2t. சரியா. இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து நான் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டில போடல, அது சும்மா சாதாரணமா ஒரு லாப்லேஸ் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். இங்க L inverse of s by s square a square plus b square. L inverse of s by s square a square plus b square. இது ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, இது ரொம்ப பார்த்த உடனே எழுதிடலாம். L inverse of s by s square plus b square அப்படின்னா நம்மளுக்கு என்னது, cos bt இல்லையா. இப்ப நம்மளுக்கு எங்க என்ன இருக்கு, L inverse of s by s square a square plus b square இருக்கு. s square a square plus b square. இந்த இடத்துல a square s square இருக்கு. அப்ப இங்கேயும் நம்மளுக்கு as ன்னு வந்தா நல்லா இருக்கும். அதுக்காக நான் இங்க என்ன போட்டுறேன், ஒரு 1 by a போட்டுறேன். ஒரு 1 by a போடலாம். அப்ப 1 by a இது என்னது, f 1 by a f of t by a. 1 by a f of t by a. திரும்பவும் ஒரு 1 by a cos bt equal to 1 by a square cos bt. சரியா. இந்த ரெண்டு தடவை 1 by a வருது. ஏன் வருதுன்னா இங்க நான் as போட்டிருக்கேன். as நானா போட்டிருக்கேங்கிறதுனால இந்த 1 by a இங்க டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த 1 by a அப்படியே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா 1 by a f of t by a. அப்போ 1 by a cos bt. 1 by a cos bt அப்படின்னா 1 by a square cos bt அப்படின்னு கிடைச்சிரும். சரிதானா. இதுதான் என்னது, நம்மளுடைய சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ஈஸி. கரெக்டாக நம்ம f of s என்ன f of t என்ன அப்படின்னு கெஸ் பண்ணணும். அதில் a என்ன அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக இது பண்ணிட்டோம்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரியா. இவ்வளோதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் பாருங்க. அது நார்மலாக நம்ம வந்து நார்மலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. நார்மலாக அது என்ன லாப்லேஸ் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல இல்லை பாருங்க. s minus 3 L inverse of s minus 3 by s square plus 4s plus 30. சரியா. equal to L inverse of s by s square plus 4s plus 13 minus 3 L inverse of 1 by s square plus 4s plus 30. நான் இதை ரெண்டா பிரிச்சு எழுதியிருக்கேன். s by s square அடுத்தது minus 3 by s square அப்படி ரெண்டா பிரிச்சு எழுதியிருக்கேன். equal to L inverse of s by s plus 2 the whole square அப்படின்னு போடணும்னா
s plus 2 the whole square போடணும்னா s plus 2 the whole square expansion என்ன x square plus 4s plus 4 s square plus 4s plus 4 அப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க s square plus 4s plus 4 plus 9 எழுதினேன் minus 3 L inverse of 1 by இதையும் அதே மாதிரி s square plus 4s plus 4 plus 9 எழுதிக்கிறேன் equal to L inverse of 1 by s by s plus 2 the whole square plus 9 minus 3 L inverse of 1 by s plus 2 the whole square plus 9 s plus 2 the whole square plus 9 சரியா இது அழிச்சிட்டேன் பரவாயில்லை equal to இங்க பாருங்க இங்க s இருக்கு s plus 2 இருக்கு இங்க s தான் இருக்கு அப்ப நம்ம அங்க என்ன செய்யணும் ஒரு 2 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் so L inverse of s plus 2 minus 2 by s plus 2 the whole square plus 9 minus 3 L inverse of இதை என்ன செஞ்சிடலாம் நம்ம இதை என்ன செஞ்சிடலாம் இந்த 3 கூட உள்ள அடிச்சுக்கலாம் e power minus 2t இந்த first shifting theorem படி இந்த s plus 2 க்கு பதில் நம்ம என்ன போடலாம் e power minus 2t போட்டு L inverse of 3 by s square plus 9 என்ன வரும்னு பாருங்க equal to இதை நான் திரும்ப ரெண்டா பிரிச்சு எழுதுறேன் L inverse of s plus 2 by s plus 2 the whole square plus 9 minus 2 L inverse of 1 by s plus 2 the whole square plus 9 minus e power minus 2t into இது என்னது sin 3t சரியா இத திரும்ப நம்ம என்ன செய்யலாம் first shifting theorem படி first shifting property படி e power minus 2t ன்னு எழுதிடலாம் இங்கேயும் e power minus 2t ன்னு எழுதிடலாம் அப்ப என்ன வரும் பாருங்க equal to e power minus 2t into L inverse of s by s square plus 9 minus 2 e power minus 2t L inverse of 1 by s square plus 9 minus e power minus 2t sin 3t சரியா equal to e power minus 2t இது என்ன வந்துரும் cos 3t சரியா minus 2 e power minus 2t into இதுல மேல 3 இருந்ததுனா sin 3t ன்னு போடலாம் அந்த மேல உள்ள 3 மிஸ் ஆயிருக்கு அதனால நான் ஒரு 1/3 sin 2t minus e power minus 2t sin 3t சரியா இதுக்கு அப்புறம் நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் 2/3 plus 1 2/3 plus 1 5/3 equal to e power minus 2t cos 3t into cos 3t minus of e power minus 2t sin 3t into constant என்ன இருக்கு 2/3 plus 1 2/3 plus 1 னா என்னது 5/3 ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு எழுதி காட்டிட்டேன் 5/3 e power minus 2t sin 3t இது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் மட்டும் தான் யூஸ் ஆகுது மற்ற எதுவுமே என்ன செய்யல யூஸ் ஆகல ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரத்தை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இன்வர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் படிச்சாச்சு அதாவது லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டார்டிங்ல இருந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் படிச்சாச்சு இன்வர்ஸ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி இன்னும் நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் கன்வல்யூஷன் தியரம் 3 தான் மிச்சம் இருக்கு அதோட நம்மளுடைய லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்